ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த தமிழகம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் சென்ற ஆண்டே 3வது மொழியாக தமிழ் சேர்க்கப்பட்டிருப்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. காஷி தமிழ் சங்கமத்தின் தொடக்க விழாவிற்கு பின்னர் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தமிழகத்திற்கு கல்விக்கான நிதி இன்னும் கொடுக்கப்படவில்லை என்பது எனக்கு தெரியும். சட்டத்திற்கு உட்பட்டு தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி கிடைக்கும் என்று கூறியிருந்தார். இதற்கு ஆளும் கட்சியான திமுக முதல் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் வரை பல கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. திமுகவினர் தாங்கள் நடத்தும் பள்ளிகளில் மட்டும் ஹிந்தியை 3வது மொழியாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது ஒரு மொழியை 3வது மொழியாக தேர்ந்தெடுத்து படிப்பதை அவர்கள் தடுக்கிறார்கள் என்று பாஜக குற்றம் சாட்டியது. இந்நிலையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திய உத்தரப்பிரதேச அரசு 3வது மொழியாக தமிழையும் இணைத்திருப்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதன்படி யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக ஆட்சி நடக்கும் உத்தரப்பிரதேசத்தில் சென்ற ஆண்டே புதிய தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டது. அங்கு 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் தாய்மொழியான ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதனுடன் தமிழ், சமஸ்கிருதம், குஜராத்தி, பஞ்சாபி, பெங்காலி, மராத்தி, அசாமீஸ், ஒடியா, கன்னடம், காஷ்மீரி, சிந்தி, தெலுங்கு, மலையாளம், நேபாளம், பாலி, அரபு, பெர்ஷியன், ஆங்கிலம் போன்ற மொழிகளை 2வது மற்றும் 3வது மொழிகளாக தேர்ந்தெடுத்து படிக்கலாம் என வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களுடன் வணிகம், விவசாயம், கணினி அறிவியல் போன்ற பாடங்களை விருப்ப பாடங்களாக தேர்ந்தெடுக்கலாம் என்ற முறையும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஹிந்தி பேசும் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தின் பாடத்திட்டத்திலேயே தமிழ் மட்டுமல்லாது கிட்டத்தட்ட இந்தியாவின் அனைத்து அலுவல் மொழிகளும் சேர்க்கப்பட்டிருப்பது கவனம் பெற்றிருப்பது மட்டுமன்றி மொழிவாரி அரசியலை சுக்கு நூறாக உடைக்கும் சம்பவமாகவும் மாறியுள்ளது.